வளைகுடா போர் காரணமாக அதனுடைய தாக்கத்தை உலக நாடுகள் அதிக அளவில் உணரத் தொடங்கியிருக்கின்றன. அந்த வகையில் எல்பிஜி தட்டுப்பாடு என்பது நாட்டை பதறச் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் ஆட்டோக்களுக்கான எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவதியடைந்திருப்பதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஸ்டாக் இன்றி எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் சிக்கலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது ஆற்றாமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் எதிரொலியின் காரணமாக நாடு முழுவதுமே எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக கமர்ஷியல் சிலிண்டர்ஸ், அதாவது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் கிடைக்கப்பெறாததால ஓட்டல் உரிமையாளர்கள் கடுமையான அதிருப்திக்கு ஆளாகியிருக்கிறாங்க. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்பாட்டில் எந்தவித தட்டுப்பாடும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட முக்கிய எண்ணெய் நிறுவனங்களான HPCL, IOCL மற்றும் பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தியை நிறுத்திவிட்டு தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்கிட்டாங்க. இதன் காரணமாக IOCL உட்பட பல்வேறு நிறுவனங்கள் இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தியை முழுமையாக நிறுத்திவிட்டு வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தியை மட்டும்தான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வணிக பயன்பாடு சிலிண்டர்கள் கிடைக்கப்பெறாததால இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் கடுமையா பாதிப்பை சந்தித்து வராங்க. பெரும்பாலான ஹோட்டல்கள்ல சென்னையை பொறுத்த மட்டில் கேஸ் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ஹோட்டல்களை மூடக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் கருத்துக்களை பதிவிட்ட வண்ணம் இருந்து வராங்க. அதிலும் குறிப்பாக ஒரு சில இடங்கள்ல கள்ளச்சந்தையில 3000 ரூபாய் வரைக்கும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விற்பனை செய்யப்படுவதாகவும் 3000 ரூபாய்க்கு ஒரு கேஸை வாங்கி தொடர்ந்து பொதுமக்களுக்கு சமைத்து உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தை தொடர்ச்சியாக பதிவிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வீட்டு உபயோக சிலிண்டரை பொறுத்த மட்டில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர்கள் புக்கிங் செய்த 25 நாட்களுக்கு பிறகாகத்தான் அடுத்த புக்கிங்கை செய்ய முடியும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகள் ஆங்காங்கே இது தொடர்பான அறிவிப்பு பலகையை வைத்து 25 நாட்களுக்கு பிறகே புக்கிங்கை ஏற்றுக்கொள்வதால பொதுமக்கள் பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு ஜனவரி 31ஆம் தேதி வீட்டு உபயோக சிலிண்டர் புக்கிங் செய்த நிலையில இன்னமும் கூட சிலிண்டர் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு வருத்தத்தை நம்மிடையே கருத்துக்களாக பதிவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் பல்வேறு ஏஜென்சிகளை தொடர்பு கொண்டு நேரில் அணுகி தொலைபேசி வாயிலாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் சிலிண்டரை புக் செய்ய முடியவில்லை என சொல்லி தொடர்ந்து ஏஜென்சியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாம வழக்கமா 2 இருந்து 3 நாட்கள் புக்கிங் செய்த நிலையில சிலிண்டர் என்பது வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்யப்பட்ட நிலையில தற்போதைய நிலையில பல கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 15 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தொடர்கதையாகிவிட்டதாக வீட்டு இல்லத்தரசிகள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மத்திய அரசின் தரப்புல எல்பிஜி விநியோகத்தை சீராக வைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக எல்பிஜியை உற்பத்தி செய்யக்கூடிய பியூட்டேன் மற்றும் புரோப்பேன் அடங்கிய வாயு கலவைகளை தனிப்பட்ட நபர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பதுக்கக்கூடாது. பதுக்கக்கூடிய பட்சத்தில், தகவல் தெரியக்கூடிய பட்சத்தில் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம கள்ளச்சந்தையில சிலிண்டரை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தி என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு விட்ட ஒரு சூழல்ல பல இடங்கள்ல இதுபோன்று தனியார் நிறுவனங்கள்ல சிலிண்டர் எல்பிஜி தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக வாகனங்களுக்கான எரிபொருள் கிடைக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. பெரும்பாலான வணிக பயன்பாடு கொண்ட வாகனங்கள், அதாவது ஆட்டோக்கள், கால் டாக்ஸிகள் போன்றவை பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி வகை எரிபொருளை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இந்த வகை வாகனங்களுக்கு எரிபொருள் கிடைப்பது சவாலாக மாறிவிட்டது. வரும் நாட்கள்ல இந்த வணிக பயன்பாட்டிற்கான அந்த சிலிண்டர் உற்பத்தி ரத்து செய்யப்பட்டு விட்டதன் காரணமாக வரும் நாட்கள்ல இந்த வகை எரிபொருள் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியையும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கருத்துக்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு இந்த எல்பிஜி தட்டுப்பாடின் காரணமாக கடுமையாக பாதிப்பை சந்தித்து வருவதாக
தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. எங்கேயோ பல்லாயிரம் மைல்கள் தொலைவில் நடக்கக்கூடிய ஒரு போருடைய தாக்கத்தை இங்கே உள்ளூரில் தற்பொழுது நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது தொடர்பான காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்பிஜி தங்கள் வாகனங்களில் நிரப்புவதற்கு முடியாமல் அங்கு தவிக்கக்கூடிய நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்பிஜி நிரப்பும் மையங்கள் போதிய இருப்பு இல்லாததால் மூடப்பட்டுள்ள நிலையில் ஆட்டோக்கள் ஓட்ட முடியாத ஒரு சூழலில் சிக்கி இருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய வேதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் தற்போதைய இந்த சூழல் குறித்தும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். என்னவென்று பார்க்கலாம். இந்த போர்னால ஏதாவது டிமாண்ட் ஆயிருக்கா? என் பேர் கல்வி செல்வங்க. ரொம்ப இப்போ ஒரு வாரமாக பார்த்தா ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் வருமானம் இருந்துச்சு, ஓரளவுக்கு சரியாக போச்சு. இப்போ வருமானமும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி கேஸும் கிடைக்கிறதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு நேரம் இந்த எரிபொருளுக்காக பங்கா தேட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது உங்களுக்கு? குறைஞ்சது 2 மணி நேரம் ஆயிருங்க. அதுவும் பார்த்தாக்கல எதனா ஒரு பங்க்கில் இருக்குதுன்னு சொல்லி போனோம் அப்படின்னாக்கல அந்த பங்க்கில் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே கீழ் நிற்கும். அதை தாண்டி வேற எங்கன்னா போகணும் அப்படின்னாக்கல இருக்குதுன்னு தெரிஞ்சதானே போக முடியும். ஏன்னா தெரியாமல் மொத்தமாக அலைஞ்சிட்டு இருக்க நிலைமை தான் அதிகமாக இருக்கு. என்ன காரணம் சொல்றாங்க இந்த டிமாண்டுக்கு? ஏதோ வாரினால தான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அமெரிக்காவோட வாரினால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதுன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியலிங்க. இப்போ உங்களுக்கு எரிபொருள் கிடைக்குதா? ஏன் வண்டி அப்படி ஓரம் கட்டி நிறுத்தி இருக்கிறீங்க? என்ன காரணம்? இல்லைங்க, எரிபொருள் பற்றாக்குறை தான். இப்போ எரிபொருள் தீர்ந்து போனதுனால தான் நிறுத்தி இருக்கிறேன். திரும்ப தள்ளிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரமா காத்திருக்கிறீங்க? எந்தெந்த பங்குலாம் அலைகிறீங்க? எவ்வளோ கிலோமீட்டர் அலைகிறீங்க? இல்லை, இப்போ சிந்தாதிரிப்பேட்டைன்னு ஒரு பங்குக்கு போயிருந்தேங்க. அதில் பார்த்தாக்கா காலியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, திரும்ப வந்து எங்கன்னா இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவையெல்லாம் போய் அலைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கல அந்த இடத்துல சப்போஸ் கேஸ் இல்லை அப்படின்னாக்கல கஷ்டமாக போயிடும் அப்படின்றதுக்காக எங்கேயும் போகலிங்க. தெரிஞ்சுக்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த கேஸுக்கு இந்த டிமாண்ட் இருக்குது? சிஎன்ஜி பரவாயில்லைங்க, எல்பிஜி ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. உங்கள் பேர்? என் பேர் கல்வி செல்வம். சூப்பர்ண்ணா. என்னோட பேர் வந்து பிரசாத். போர் நடக்கிறதால வந்து அங்கே எல்பிஜி கிடைக்கிறது ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்பிஜி ரேட் வேறு ஏற்றிட்டாங்க. ஒரு பங்க்கில் போனாக்கா கிட்டத்தட்ட 60 ரூபா இந்த பெட்ரோல் வந்து எல்பிஜி வந்து 72 ரூபா கிட்ட ஆக்கிட்டாங்க ஒரு கேஸ் பங்க்கில். அதனால ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆட்டோ ஓட்டுறதே வந்து எங்களுக்கு கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் அலைஞ்சி கேஸ் இருக்கான்றதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? கிடைக்குதா? கிட்டத்தட்ட வந்து ஒரு பங்க்ல போனாக்கா லைன் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் சிஎன்ஜிக்கு தான் லைன் நின்று இருந்தது. இப்போ எல்பிஜிக்கே ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ரொம்ப அதனால சிரமமாக இருக்குது. ஆட்டோ ஓட்டுறதா இல்லை லைன்லேயே நாங்கள் கேஸுக்கு நின்றுறதுன்ற மாதிரி எங்களோட பொழப்பே போகுது. அதனால எங்களோட வருமானமும் பாதிக்குது. உங்கள் பேர்? பிரசாத் என்னோட பேர். கேஸ் சிலிண்டர் கேஸ் கிடைக்குதா? ஆட்டோக்கான கேஸ் கிடைக்குதா? ஆட்டோக்கான கேஸுக்கும் தட்டுப்பாடாக தான் இருக்குது. வீட்டுக்கான கேஸுக்கும் தட்டுப்பாடாக தான் இருக்குது. இப்போ தான் புக் பண்ணி கேட்டால் இப்போது எத்தனை நாளில் வரும்னு கேட்டால் 10 நாள் ஆகுமா ரீஃபில்லிங்கு. இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு முஸ்லீமு, என் பேர் முகமது அலி. அதனால் இப்போ நான் கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? 2 நாளில் வரும், 1 நாளில் வரும், பட் ஸ்டில் 2 நாள் 3 நாள் இல்லாமல் இப்போ 10 நாள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி 10 days டைம் கொடுத்து ஓடிபி அனுப்பிச்சிருக்காங்க. கேஸ்க்கு போயிட்டு நின்றா 3 hour ஆகுது நைட்டு. ஒரு வண்டிக்கு போடுறதுக்கு 3 hour ஆகுது. நேற்று நைட்டு கேஸ் ஃபுல் பண்ண போகிறேன், 3 hour ஆகுது. இப்போ கேஸ் போடலாமா நம்மன்னு பார்த்துட்டு ஒரு பாயிண்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ கேஸோட தட்டுப்பாடு சொல்கிறதோட நம்ம விலை உயர்வு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரே நாளில் 8 ரூபா சம்திங் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த எரிபொருள் தட்டுப்பாடுனால தான் ஆட்டோ ஓட்டுறது எந்த அளவுக்கு பாதிக்குது? இதனால எவ்வளோ வருமானம் பாதிப்பு ஏற்படுது? சார், இப்போ காலையிலேருந்து சார் காலையில் 8:30 மணிக்கு வண்டி எடுத்தேன் சார். இப்போது வரைக்கும் 425 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். அதில் 300 ரூபா கேஸே போயிடும். 125 ரூபா வச்சு நாங்கள் எப்படி இந்த காலத்தில் இந்த வருமானத்தில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்? ஒரு கல்யாணம் ஆகி 2 பசங்க வச்சிருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் முகமது அலி. எல்பிஜி தட்டுப்பாட்டால் சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரும் சிக்கலை சந்தித்து வருகின்றனர். போதிய இருப்பு இல்லாததால் எல்பிஜி நிரப்பும் மையங்கள்
மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் தங்களுடைய வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்ப முடியாமல் அடுத்த ஆட்டோ ஓட்ட முடியாத ஒரு சூழலில் சிக்கலில் தாங்கள் சிக்கியிருப்பதாக தங்களது வேதனையை ஆட்டோ ஓட்டுநர்கள் பதிவு செய்த காட்சிகளை நாம் பார்த்தோம். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.